ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரஞ்சிஸ் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த ஐட்டம் சின்ன வெங்காய தொக்கு. சின்ன வெங்காயத்தை வச்சு ரொம்ப நல்லா நம்ம தொக்கு செஞ்சு இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒன்ஸ் இந்த வெங்காயத்தை உரித்து வச்சுட்டா செய்யறது ரொம்ப ஈஸி. லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இது செய்யறதுக்கு ஒரு 3/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் நான் சின்ன வெங்காயத்தோட பூண்டு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா பூண்டு சேர்த்தும் இதை செய்யலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்து செய்யலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த வெங்காயம் 3/4 கிலோ. அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்து அதை நான் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய், அதுவும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதை சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். நான் அதை இப்போ கிள்ளி வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெண்டையும் அரைக்கணும். இதில் பெருங்காயமும் நான் கொஞ்சம் கெட்டி பெருங்காயம் எடுத்து அதை இப்போ பவுடராக கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தையும் மிளகாயும் நல்லா கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் புளியை சேர்த்து நம்ம செய்யணும். புளியும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். திக்கு ஒரு சிரப்பு வரா மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த புளி சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதை கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த வெங்காய தொக்கு அரைக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி அதுக்கப்புறம் அரைப்பா. நான் இன்றைக்கி அரைச்சுட்டு இதை வதக்க போகிறேன். இப்போ இந்த அரைச்சதில் இந்த புளியையும் நான் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ இந்த புளியும் சேர்த்து ரொம்ப நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நான் இப்போ இதை அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா எண்ணெயில் வதக்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 3/4 கப்பு நல்லெண்ணெய் எடுத்து நான் சுட வைக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு. ஸோ இது நல்லா இந்த எண்ணெயில் பொரியணும். அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்க்கலாம். நார்மலாக தொக்கு செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் அந்த கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு, இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இந்த எண்ணெயில் இப்போ வதக்கிறோம். இப்போ அதை அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்க்கும் போது அந்த லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யணும். இல்லாட்டா அது மேலெல்லாம் ரொம்ப தெரிச்சிடும். இப்போ இதை சேர்த்ததெல்லாம் வதக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-25 நிமிஷம் நம்மளுக்கு ஆகும். இப்போ இதை நம்ம வதக்கும் போது ஒரு நான்ஸ்டிக் அந்த கடாயில் வதக்கினாக்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடியில் பிடிக்காமல் இருக்கும். ஸோ தட் ஈஸியாக நம்ம அதை செஞ்சு முடிக்கலாம். சிம்மிலேயே வச்சு செய்யணும். ஒரு 10 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் இதில் வெல்லம் சேர்க்குறேன். நம்ம போட்ட அந்த மிளகாய் அண்டு இந்த புளி எல்லாத்துக்கும் சேர்த்து இது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இந்த வெல்லத்தை சேர்த்தா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெல்லத்தோடு சேர்த்து நல்லா நம்ம இதை திருப்பியும் வதக்கணும். இந்த வெல்லம் ஒரு 10 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் தான் நான் இதில் சேர்க்குறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு கலர் நல்லா தெரியும். ஒட்டாமல் நல்லா வருது இது. இப்போ 20 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த நம்ம சட்னி, வெங்காய சட்னி. இப்போ இதை நம்ம நிறுத்திடலாம். கரெக்டு பதத்துக்கு வந்திருக்கு. நல்லா கலராக வந்திருக்கு. இப்போ இந்த அருமையான சின்ன வெங்காய தொக்கு ரெடியாக எடுத்து இதை நான் சர்விங் பவுலில் எடுத்து வைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் கூட ரொம்ப நல்ல சைட் டிஷ். இப்போ இந்த செஞ்சு வச்ச வெங்காய தொக்கை நான் ஒரு ட்ரை கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு 10-15 நாள் நல்லா யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம சட்னி, சாம்பார் காலை வேளை அவசரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி தொக்கு, சின்ன வெங்காய தொக்கு செஞ்சு வச்சுட்டாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. பை.